ஸ்ரீ குருபியோ நமக பரமகுருபியோ நமக ஸ்ரீமத் ஆனந்த தீர்த்த பகவத் பாதாச்சாரியபியோ நமோ நமக. எல்லாருக்கும் வணக்கம், நமஸ்காரம், வந்தனம், நமஸ்தே, நமஸ்கார் எல்லா பேஷனையும் சொல்லியாச்சு. இப்போ 2-3 நாளைக்கு முன்னாடி அஸ்வினி நட்சத்திரம் பற்றி ஒரு பதிவு போட்டிருந்தாங்க. அப்புறம் இன்றைக்கு காலையில் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பரணி நட்சத்திரத்தை பற்றி ஒரு பதிவு போட்டிருந்தேன். இப்போ அடுத்தது கிருத்திகா நட்சத்திரம். அந்த கிருத்திகா நட்சத்திரத்தோட முதல் பாதம் மட்டும் நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஒவ்வொரு ராசியிலையும் 9 பாதங்கள் உண்டு. மேஷ ராசியில அஸ்வினி நட்சத்திரம் 4 பாதங்கள், பரணி நட்சத்திரம் 4 பாதங்கள், கிருத்திகா நட்சத்திரம் முதலாவது பாதம் மட்டும். கிருத்திகா நட்சத்திரம் 2வது பாதம், 3வது பாதம், 4வது பாதம் ரிஷப ராசிக்கு போயிடும். கிருத்திகா நட்சத்திரம் முதல் பாதம் யாரோ அவங்களுக்கு மட்டும்தான் இது அப்ளிகபிள். நீங்க என்ன ஆச்சாரே கிருஷ்ணாச்சாரியரே எனக்கு கிருத்திகா நட்சத்திரத்துக்குன்னு சொன்னீங்க, ஆனா எனக்கு நீங்க சொன்னது எதுவுமே எனக்கு அப்ளிகபிளா இல்லையேன்னு சொல்லக்கூடாது. நீங்க கிருத்திகா நட்சத்திரமா இருந்தாலும் முதல் பாதமாக இருந்து, அதுவும் திருக்கணித பிரகாரம், வாக்கிய பிரகாரம் திருக்கணிதம், வாக்கிய பிரகாரம் எனக்கு முதல் பாதம் வருது அப்படின்னாக்கா உங்களுக்கு அது சூட் ஆகாது, கேட்காதீங்க. திருக்கணிதம் இஸ் மோர் அக்யூரேட் தென் வாக்கிய பஞ்சாங்கம். வாக்கிய பஞ்சாங்கம் ஸ்நானம், சங்கல்பம், ஜபங்கள் இது பண்றதுக்கு உண்டான திதிகளை ஃபைண்ட் அவுட் பண்றதுக்கு தான் அது. ஜோதிட பலன் சொல்றதுக்கு திருக்கணிதம் தான் உபயோகப்படுத்தணும். அதுதான் துல்லியமா பலனை சொல்ல முடியும் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கிட்டு, யாரெல்லாம் முதல் பாதத்துல இருக்கீங்களோ, கிருத்திகா நட்சத்திரத்துல பிறந்து முதல் பாதம் மேஷ ராசின்னு உங்க ஜாதகத்துல நோட் புக்ல எழுதியிருந்தாங்க, இல்லைன்னா அந்த பிரிண்ட் அவுட்ல எழுதியிருந்தாங்க அப்படின்னாக்க அவங்களுக்கு மட்டும்தான் இது அப்ளிகபிள். இப்போ இதுலயும் பாத்தீங்கன்னாக்க முதல்ல நான் அஸ்வினி நட்சத்திரத்துக்கு சொன்னேன், பரணி நட்சத்திரத்துக்கு சொன்னேன். இந்த அஸ்வினி நட்சத்திரம் மேஷ ராசியில வருது, பரணி நட்சத்திரம் மேல ராசி வருது. அப்ப ஏற்கனவே அஸ்வினி நட்சத்திரத்துக்கு என்னென்ன சொன்னேனோ அதுல நிறைய ஐட்டம் உங்களுக்கும் அப்ளிகபிள். எப்படி பரணி நட்சத்திரத்துக்கு அப்ளிகபிள், அதில் பாக்கி விஷயத்தை அதில் கேட்டுக்கங்கன்னு சொன்னேனோ உங்களுக்கும் அதே மாதிரி அதை கேட்டுக்கங்க. அஸ்வினி நட்சத்திரோட பதிவை கேட்டுக்கங்க. இதுல லக்னத்தை பேஸ் பண்ணி முதல் பாதத்துல மட்டும் இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் இதுல நான் பகிர்ந்துக்க போறேன். 2, 3, 4வது பாதம் அடுத்த பதிவுல வரும். உங்களுக்கு ரிஷப ராசியில கவர் ஆயிடும் அது. ஸோ இந்த பர்டிகுலர் ஜாதகத்தை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாக்க, மேஷ லக்னத்துல பிறந்திருக்கு. அந்த மேஷ லக்னத்துல சந்திரன் இருக்காரு. அப்ப இவங்களுக்கு சில பேருக்கு லக்னம் வேறையா இருக்கும், சந்திர லக்னம் வேற மாதிரி இருக்கும். சுக்கிர லக்னத்தை வச்சு கூட சில விஷயத்துக்கெல்லாம் பார்க்கணும், அதெல்லாம் மாறும். இப்ப இந்த ஜாதக பொறுத்த வரைக்கும் நம்ம ஆண்னே வச்சுக்கலாம். இந்த ஜாதகரை பொறுத்த மட்டும் மேஷ லக்னம், மேஷ ராசி அவங்கதான். இப்ப மேஷ ராசி நீங்க எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாக்க, இந்த ஹாரோஸ்கோப் பிரகாரம் அவங்களுக்கு சந்திரன் 4வது வீட்டுக்காரரா போறாரு. 4வது வீட்டுக்காரர் சந்திரன். அவர் சூரியனோட பாதச்சாரத்துல இருக்காரு, சூரியனோட காலில் நிக்கிறாரு. அஸ்வினி நட்சத்திரம் கேது சாரம், பரணி நட்சத்திரம் சுக்கிர சாரம், கிருத்திகா நட்சத்திரம் சூரிய சாரம். அப்ப சூரிய சாரத்துல இருக்காரு. இவங்க 4வது வீட்டுக்காரன் சந்திரன் லக்னத்துல இருந்தாரு, சுகத்துல இருந்தாலும் 5வது வீட்டுக்காரனுடைய சூரியனோட பாதச்சாரத்துல இருக்காரு.
அப்ப 5ஆம் வீட்டுக்கு உள்ள அமைப்பும் இவருக்கு கொஞ்சம் பாதிப்படையும். 4ஆம் வீடு சுகஸ்தானமும் கொஞ்சம் பாதிப்படையும். ஏன் சூரியனோட பாதச்சாரத்துல அந்த கிருத்திகா நட்சத்திரம் இருக்கு, சுகத்துக்கு பாதிப்பு. இப்ப லக்னாதிபதி அண்டு 8வது வீட்டுக்காரன் செவ்வாய். அந்த லக்னாதிபதியும் 8வது வீட்டுக்காரனும் செவ்வாய் வந்து 10வது வீட்டுல உச்சஸ்தானத்துல இருக்காரு. 10வது வீட்டுல உச்சஸ்தானத்துல இருக்காரு. உச்சஸ்தானத்துல இருந்துகிட்டு தன்னோட லக்னத்தையே பாக்குறாரு 4ஆம் வீட்டு பார்வையினால. அது மட்டும் இல்லாம 7ஆம் வீட்டு பார்வையால லக்னத்துக்கு 4வது வீடான சுகஸ்தானத்தையும் பாக்குறாரு, 8வது வீட்டையும் பாக்குறாரு. அங்க பாத்தீங்கன்னாக்க செவ்வாய் கேது இருக்காரு. கேது வந்து செவ்வாயை போல பலன் கொடுப்பாரு, சனி வந்து ராகுவை போல, ராகு வந்து சனியை போல பலன் கொடுப்பாருங்கிறது ஏற்கனவே நம்ம பேசியிருக்கோம். இப்ப இவருக்கு பாத்தீங்கன்னாக்க 2வது வீட்டுக்காரரு 7வது வீட்டுக்காரரு சுக்கிரன்ங்க, 2க்கும் 7க்குடையவர் சுக்கிரன். அப்புறம் அவர் வந்து எங்க இருக்காரு அப்படின்னாக்க 10வது ஜீவனஸ்தானத்துல இருக்காரு. சந்திரனுக்கும் 2வது வீடு, லக்னத்துக்கும் 2வது வீடு. அப்ப இவங்களும் ஒரு பார்ட்னர்ஷிப்பு, ஃபேமு, அந்த மாதிரி உள்ள வீடு கட்டினா 2 பேர் பேர்லையும் கட்டுறது, இது மாதிரிலாம் பண்ணாங்கன்னாக்க அவங்களுக்கு லாபம் கொட்டுன்னு கொட்டும். ஜீவனம் நல்லா இருக்கும், அவங்க ஜீவனஸ்தானம் நல்லா இருக்கும். இதுல 3வது வீட்டுல வந்து புதனோட வீடு, 3க்கும் 6க்குடையவன் புதன். அவரு எங்க ஜீவனஸ்தானத்துல உட்கார்ந்துருக்காரு. 3வது வீட்டுல குரு இருக்காரு. 3வது வீட்டுல குரு இருக்கிறதுனால தைரியமா எந்த முடிவும் தைரியமா எடுப்பாரு. சட்டம் பேசுவார், ரொம்ப ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன். கவர்மெண்ட் என்ன சொல்றதோ, ராஜா என்ன சொல்றதோ அதை கேட்பாரு. அப்ப 3க்குடைய புதனும் 6க்குடைய புதனும் ஜீவனஸ்தானத்துல இருக்கிறதுனால இவங்க தைரியம் வந்து தைரியமா உண்மையை சொல்லி எங்கேயும் வாங்கி கட்டிக்குவாங்க. எங்க உண்மை சொல்லக்கூடாதோ அங்க உண்மையை சொல்லி, அதனால அவங்களுக்கு அடி உத ஆபத்துக்கள் எல்லாம் வரும். அப்புறம் பாத்தீங்கன்னாக்க அந்த 3ஆம் வீட்டுல குரு இருக்காரு இல்லையா, அவர் என்ன பண்றாருனாக்க 7ஆம் வீட்டை பாக்குறாரு 5ஆம் வீட்டு பறையால. சோ லாபஸ்தானத்துல அவர் உட்கார்ந்துருக்காரு. 7ஆம் வீட்டுக்காரர் குடும்பஸ்தான லாபஸ்தானாதிபதி ஜீவனஸ்தானத்துல உட்கார்ந்துருக்காரு. குடும்பஸ்தானாதிபதி 7ஆம் வீட்டுக்கார களத்திரஸ்தானாதிபதி அவர் வந்து ஜீவனஸ்தானத்துல உட்கார்ந்துருக்காரு. அதனால இவருக்கும் பாத்தீங்கன்னாக்க சூரியன், செவ்வாய், புதன், சுக்கிரன் 4 கிரகங்கள் ஒரே வீட்டுல இருக்காங்க. இவருக்கும் 4 மொழிகள் இவரும் தெரிஞ்சுப்பாரு. சிறு வயசுல தான் தெரிஞ்சுப்பாரு.
அப்படி 4 மொழியிலையும் ஒரு புலமை இருக்கும். பாருங்க, இப்ப எல்லாம் முதல்ல பார்த்த ஜாதகத்திலே அதே மாதிரி அமைப்பு இருந்தது. இப்பயும் நான் ஒன்றும் இயற்கை அமையிறது. அப்ப அந்த குரு வந்து 3ஆவது வீட்டுல இருந்துகிட்டு 5ஆம் வீட்டு பரவாயில்ல 7ஆம் வீட்டை பாக்குறாரு. அதுக்கப்புறம் லக்னத்துக்கு 9ஆம் வீட்டுக்காரன் பாக்யாதிபதி. பாக்யாதிபதி அவரே தான் பாக்யாதிபதி, அவரே பாக்யாதிபதி, அவரே வரையாதிபதி. அதனால 50-50 தான் இந்த பார்வைக்கு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னாக்க 5, 6, 7, 8, 9 லாபஸ்தானம். லாபஸ்தானத்தையும் குரு பார்க்கிறாரு. ஸோ இவங்க எது செஞ்சாலும் ஓரளவுக்கு லாபகரமாகவே இருக்கும். ராகு தான் அந்த லாபஸ்தானத்தில் இருக்காரு. 3, 6, 11 ராகு இருக்கிறது நல்லது தான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்க லக்னத்துக்கு 10, 11 10க்கும் 11 கூடயவன் சந்திரனுக்கும் லக்னத்துக்கும் சனி. அந்த சனி என்ன பண்ணிட்டாருனாக்க 12ஆம் வீட்டுல போய் மறைஞ்சிட்டாரு. ஒரு விதத்துல அது நல்லதுதான். இந்த ஜாதகத்தை பொறுத்தவங்களுக்கு ஆரம்பத்திலே 7 சனி ஆரம்பிச்சு கலந்துருச்சு. ஒரு வருஷம் 1.5 வருஷம் கலந்துருச்சுன்னு வச்சுக்கோ, கடந்து முடிஞ்சிச்சுன்னு வச்சுக்கோ. இப்ப சனி வந்து உத்திரட்டாதி நட்சத்திரத்துல 1ஆம் பாதத்துல இருக்காரு. அப்ப பூரட்டாதி, உத்திரட்டாதி, பூரட்டாதி 4ஆம் பாதம் முடிஞ்சிருக்கு, அடுத்த 1ஆவதுல இருக்காரு. இன்னும் ஒரு 2 வருஷம், 1.25 வருஷத்துக்கு மேலேயே, கிட்டத்தட்ட 2 வருஷம் பக்கமா இன்னும் இதுலயே இருக்கு. அது தவிர ஜென்ம சனி, அப்புறம் வாக்குல சனி, வரவுல சனி, பிறந்தப்ப அது நடந்துட்டு. ஓவராலா பாத்தீங்கன்னாக்கா இந்த ஜாதகம் வந்து ஓரளவுக்கு நல்ல ஜாதகம் தான். 3ல குரு இருக்கிறதுங்கிறது ஒரு தைரியத்தை கொடுக்கக்கூடியது. எந்த முடிவு எடுத்தாலும் தைரியமா எடுப்பாங்க. சட்டத்துக்கு புறம்பா நடக்க மாட்டாங்க. கவர்மெண்ட் என்ன ரூல்ஸ் போடுறதோ அந்த ரூல்ஸ் பிரகாரம் நடந்துக்குவாங்க. இன்கம் டேக்ஸ் ஏமாத்துறது, டாக்ஸ் ஏமாத்துறது, வேற ஹவுஸ் டாக்ஸ் ஏமாத்துறது, ஏமாற்றுதல் வேலை எல்லாம் பண்ண மாட்டாங்க. எல்லாமே நேர்மை நேர்மை நேர்மை, 100% நேர்மை. அப்படி அந்த நேர்மையோட இருப்பாங்க. இதுல பாத்தீங்கன்னாக்க 5ஆம் வீட்டுல வந்து கேது இருக்கு. 5ஆம் வீட்டுல கேது இருக்கிறதுனால பிராமணால் சாபம் அப்படின்னு சொல்லியிருக்கு. இதனால பிறக்கக்கூடிய முதல் குழந்தை பிறந்து இறந்து போகலாம், இல்லைன்னா அபர்ஷன் ஆகலாம். அதுவும் இல்லை, அதுலயும் தப்பிச்சு வந்துருச்சு அப்படின்னாக்க ஏதாச்சும் இந்த ஃபோர்செப்ஸ் போட்டு எடுக்கிறது, கீழே கொஞ்சம் அந்த யோனி துவாரத்தை கொஞ்சம் கிழிச்சு விட்டுட்டு கட் பண்ணிட்டு அப்புறம் குழந்தைய வெளியில எடுக்கிறது, அந்த மாதிரி ஒரு சர்ஜிக்கல் மெத்தட்ல குழந்தை பிறப்பு கொஞ்சம் தாமதம் கூட ஆகலாம். அப்ப அவங்க என்ன பண்ணணும், இந்த ஜென்மத்துல என்ன பண்ணணும், நல்ல ஒரு பிராமணருக்கு சாப்பாடு போடணும். ஒண்ணு வச்சுக்கலாம், வருஷத்துக்கு ஒரு முறை யாராச்சும் ஒரு பிராமணரை கூப்பிட்டு சாப்பாடு அவங்களுக்கு போட்டு, உங்க வீட்டுல அவங்க சாப்பாடு சாப்பிட மாட்டாங்க, அந்த மாதிரி வர்ணத்துல நீங்க கவர் ஆயிருந்தீங்க அப்படின்னாக்க, என்னோட நோக்கம் இது வந்து வர்ணங்களை பத்தி பேசுறவங்க அவசியம் கிடையாது. சில பேர் வீட்டுல சில பேர் இதெல்லாம் சாப்பிட மாட்டோம். ஸோ நம்பர் 1ல இருக்கிறவன் 2 கிட்ட சாப்பிட மாட்டான், 2ல இருக்கிறவன் 3க்கு சாப்பிட, 3ல இருக்கும் 4ல இருக்கும் 5ல சாப்பிட மாட்டான். நமக்குள்ளரே பரவலா வச்சிருக்கிற ஒரு பழக்க வழக்கங்கள். ஹோட்டல்ல போனா யாரோ சமைக்கிறாங்க, எல்லாத்தையுமே சாப்பிடலாம். ஹோட்டல்ல போய் சாப்பிட்றாங்க, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. பட் இது வந்து பரிகாரம்னு ஒண்ணு பண்ணும்போது
ஸோ ஒரு பிராமண ஆளுக்கு நீங்கள் வேற வர்றத்தரிக்கீங்க, உங்களால் சாப்பாடு அவங்க வீட்டில் சாப்பிட மாட்டாங்க அப்படின்னாக்க சாப்பாட்டுக்கு என்ன செலவாகும்? ஸோ இன்னைக்கு வந்து ஒரு அரிசி, ஒரு வழக்கு அரிசி, பருப்பு, காய்கறிகள், கொஞ்சம் நெய், கொஞ்சம் நல்லெண்ணெய் எல்லாம் ஒரு 50-50 கிராமு வாங்கி கொடுத்து நீங்களே உங்கள் வீட்டில் சமைச்சிட்டு சாப்பிடுங்க ஐயா, ஆசீர்வாதம் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு அவங்க ஆசீர்வாதம் வாங்கிட்டு வருது, நமஸ்காரம் பண்ணிட்டு ஆசீர்வாதம் வாங்கிக்கிறது. ஸோ அந்த மாதிரி வருடத்துக்கு ஒரு முறை அந்த பிராமண ஆளுக்கு சாப்பிடப்படலாம். இன்னொன்று, இப்போ எல்லாருக்கும் தமிழ்நாட்டில் எல்லா வர்ணத்தவர்களுக்குமே ராகவேந்திரா கோவில் அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும். ஸோ அந்த ராகவேந்திரா கோவில் இல்லை வேற ஏதாச்சும் மடங்கள், வியாசராஜ மடம், முத்தராஜ மடம், எவ்வளோ மடங்கள் இருக்கு. அந்த மடத்துல போய் ஊர் ஆளுக்கு சாப்பாட்டுக்கு 200 ரூபா, 250 ரூபா, 180 ரூபா, ஒவ்வொரு மடத்துல ஒவ்வொரு சார்ஜ் வாங்குறாங்க. 2 பேருக்கு நான் பணம் கட்டுறேன், யாராவது பிராமணர்களுக்கு சாப்பிட போட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தேங்காய் வெத்தலை பாக்கம் வாங்கி ஒரு கவர்ல போட்டு அதுலேயே ஒரு 50 ரூபா தட்சிணை வச்சு அவருடைய பிராமணர்களுக்கு இதை கொடுத்துருங்க அப்படின்னாக்க எல்லாத்துக்கும் சேர்த்து அவங்கள்ட்ட காசு கொடுத்துடலாம். ஸோ அவங்க நல்ல பிராமணாளாக பார்த்து சாஸ்திரம் படித்தவங்க, வேதம் படித்த பிராமணர்களுக்கு விட்டு அவங்க சாப்பாடு போடுவாங்க. அப்போ உங்களுக்கு அது பாவம் பரிகாரம் ஆயிடுது. அதுவும் இல்லாமல் இப்போ ராகவேந்தர் ஆராதனைன்னு 3 நாள் நடக்கும். அந்த 3 நாள் நடக்கும்போது வருடா வருடம் அந்த ஜூலை ஆகஸ்ட் அந்த மாசத்துல வரும். அப்ப வந்து ஒரு 10 கிலோ அரிசி வாங்கி கொடுக்கறது, இல்லைன்னா ஒரு 10 கிலோ துவரம் பருப்பு வாங்கி கொடுக்கறது. இல்லையா என்ன அவ்வளவு வசதி இல்லை, 1 கிலோ உப்பு வாங்கி விடு, அதுவும் சமையலுக்கு பயன்படுது இல்லையா. இல்ல காய்கறி வாங்கி கொடு, ஒரு பெரிய பரங்கிக்காய் வாங்கி கொடு, ஒரு 2 பூசணிக்காய் வாங்கி கொடு, 2 பரங்கிக்காய் வாங்கி கொடு. உங்க வீட்டுல தோட்டம் கண்டம் போட்டீங்களா, வீட்டுல வச்சு விளையுதா காய் வாங்கி கொடு, 10 தேங்காய் கொண்டு போய் கொடு, எது வேணா செய்யலாம். அது வயிற்றுக்கு சாப்பிடக்கூடிய பொருளா இருக்கணும். அது மாதிரி வாங்கி கொடுத்தீங்கன்னாக்க அவங்களுக்கு நிறைய பிராமணர்களுக்கு அன்னதானம் பண்ண புண்ணியம் அவங்களை வந்து சேரும். இது எளிமையான வழிமுறைகள். இப்ப நீங்க இன்னைக்கு கிருத்திகை நட்சத்திரத்துக்கு மட்டும் என்ன சொன்னோ அதை மட்டும் கேட்டுக்கங்க. இதுக்கு முன்னாடி அஸ்வினி நட்சத்திரத்துக்கு சொல்லியிருக்கேன் இல்லையா, அதுல வந்து டோட்டலா மேஷ ராசிக்கு என்னென்னங்கிறது அதுல கவர் பண்ணியிருக்கேன். அப்ப இந்த 3 பதிவையும் பார்த்தீங்கன்னாக்க உங்களுக்கு டோட்டலா ஒரு ஐடியா கிடைக்கும். இந்த ஜாதகத்தை பொறுத்த வரைக்கும் நல்ல ஜாதகம். ராசி லக்னம் ரெண்டுமே மேஷ ராசி மேஷ லக்னம் தான். மீனா 3ஆம் வீட்டுல குரு இருக்காரு, தைரியமா இருப்பாரு, சட்டத்துக்கு புறம்பா நடக்க மாட்டாரு, சட்டப்படிதான் நடப்பாரு, யாரையும் ஏமாத்த மாட்டாரு. அதே மாதிரி இவங்க வந்து இந்த ஜாதகம் பர்டிகுலர் ஜாதகம் இந்த மாதிரி அமைப்பு இருக்கிறவங்க வந்து 3க்கு 6க்கு உடையவன் புதனா இருக்கிறதுனால அவங்க வந்து இந்த விஷ்ணு சகஸ்ரநாமம் ஒண்ணு இருக்கு, அதை வந்து புதன்கிழமை போட்டு காதால கேட்டாங்க. இல்லைன்னா உங்களுக்கு சொல்லக்கூடிய கெப்பாசிட்டி இருந்ததுனாக்க நீங்க அந்த புதன்கிழமை அந்த விஷ்ணு சகஸ்ரநாமம் படிச்சீங்க அப்படின்னாக்க முழுசா ஃபுல்லா படிக்க முடியாதுனா கூட ஒரு 10 ஸ்லோகமோ 5 ஸ்லோகமோ அந்த ஸ்லோகங்களை நீங்க படிச்சீங்கன்னாக்க உங்களுக்கு நல்ல ஞானம் அபிவிருத்தியாகும், நல்ல படிப்பு வரும், எல்லாமே நீங்க வந்து அடையலாம். அதனால எல்லோரும் நல்லா இருக்கும். முதல்ல சொன்ன நற்பண்புகள் தான் 3 நற்பவின்னு ஒரு வார்த்தை இருக்கு. நற்பவின்னு ஜபம் பண்ணா கூட உங்களுக்கு நல்ல பலன் கிடைக்கும்னு கூட ஒரு பிரபல ஜோதிடரோட பையன் ஒருத்தர் வந்து அந்த ஜோதிடம் சொல்லும்போது சொல்லுவாரு, நற்பவி. முரத்துக்கு ஒரு ரா இருக்கு இல்லையா, அந்த ரா. மறு பிறவின்னு சொல்லலாம் இல்லையா, அது வெறும் மறு அப்படின்னாக்க இந்த இங்க மாதிரி ஒரு இது பரு மாதிரி பெருசா வரும், அது மறு கருப்பா இருக்கும். இது மறு பிறவி, அடுத்த பிறவின்னு சொல்லுவாங்க. மாலை மாற்றுதல் அந்த ரா இருக்கு இல்லையா, பெரிய ரா, அந்த ரா. அதனால எல்லாருமே இதுல நான் சொன்னபடி பரிகாரங்கள் இந்த மாதிரி அமைப்பு இருக்கக்கூடிய ஜாதகர்கள் செஞ்சுக்கிட்டு வாழ்க்கையில நல்லா மேன்மை அடைந்து நல்ல ஒரு இல்லற தம்பதிகளாக
நல்ல ஒரு சத்புத்திரன், ஏன் நல்ல மகனை பெற வேண்டும் அப்படின்னாக்க, நமக்கு ஒரு நல்ல ஆண் மகவு பிறந்தாக்க நம்மளோட பிதாமகர்கள், பிரபிதாமகர்கள், தாத்தா பாட்டன் அவங்கெல்லாம் டான்ஸ் ஆடுறாங்களாம். நமக்கு எள்ளு தண்ணி அமாவாசை அன்னைக்கு, வருஷத்துக்கு தேவசத்து அன்னைக்கு, மகாலய அமாவாசை அன்னைக்கு, மகாலய பட்சத்துல நமக்கு எல்லாம் கிடைக்கும், எள்ளு தண்ணி பெண்டெல்லாம் வைப்பாங்க நமக்கு கண்டிப்பா அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷத்துல குடிச்சு கூத்தாடுறாங்களாம். குப்பாடு போடுறாங்களாம். ஆஹா ஹா ஹா, சந்தோஷம் 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 அப்படின்னு குதிக்கிறாங்களா, டான்ஸ் ஆடுறாங்க. இலேருந்து டான்ஸ் ஆடாங்கன்னா மேல சீலிங்ல போய் அவங்க தலை இடிக்குமா, அந்த அளவுக்கு டான்ஸ் ஆடுவாங்களாம். அதனால எல்லாரும் ஒரு நல்ல ஆண்மகன் கன்னியாதானம் பண்றதுக்கு ஒரு பெண் மகள். உங்களுக்கு பெண் குழந்தைகள் நமக்கு இல்லை அப்படின்னாக்க, அக்கம் பக்கத்தை யாராச்சும் வசதி குறைவா இருந்தாங்கனாக்க அவங்க கல்யாணம் பண்றதுக்கு நீங்க சகாயம் பண்ணீங்கன்னா, ஏதோ ஒரு தாலி வாங்கி கொடுக்கறது, ஒரு கூரைப்படவை வாங்கி கொடுக்கறது, இல்லைன்னா ஒரு சமையல் செய்யறதுக்கு ஒரு பாத்திரம் வாங்கி கொடுக்கறது, ஒரு மிக்சி வாங்கி கொடுக்கறது, ஒரு கிரைண்டர் வாங்கி கொடுக்கறது, கல்யாணத்துக்கு அப்புறம் குடும்பம் நடத்துறதுக்கு சின்ன சின்ன பாத்திரங்கள் வாங்கி கொடுக்கறது, ஒரு பெட் வாங்கி கொடுக்கறது, ஒரு கட்டில் வாங்கி கொடுக்கறது, ஒரு பீரோ வாங்கி கொடுக்கறது, சாமான வைக்கிறதுக்கு எது பண்ணாலும் சரி. அந்த மாதிரி ஒரு மாங்கல்யம் வாங்கி கொடுத்து ரொம்ப விசேஷம். காசு கொடுக்கறதுங்கிறது கன்னியாதானம் பண்ண ஒரு பலன் உங்களுக்கும் கிடைக்கும். யாருக்கு எனக்கு ஆண் குழந்தை தான் இருக்கு, பெண் குழந்தை, நான் கன்னியாதானம் தான் வாங்கியிருக்கேன், கன்னியாதானம் கொடுக்க எனக்கு வாய்ப்பே இல்லையே அப்படின்னாக்கா, அந்த மாதிரி எவ்வளோ ஏழைகள்லாம் இருக்காங்க, அவங்களுக்கு செலவு பண்ணி கல்யாணம்லாம் பண்ண முடியாது. அந்த கல்யாண செலவை நீங்க ஏத்துக்கலாம், சாப்பாடு செலவை நீங்க ஏத்துக்கலாம், ஒரு கல்யாணோட செலவை ஏத்துக்கலாம். அதே மாதிரி எல்லாமே தர்மத்துல தான் வரும். தர்மம் தான், தானம் தர்மம் ஹெட்டிங்ல தான் வரும் எல்லாமே. ஐயோ எனக்கு பெண் குழந்தை இல்லையே, நான் கன்னியாதானமே இந்த ஜென்மத்துல பண்ண முடியாதே. பண்ண முடியும். ஒரு தாலி வாங்கி கொடு, ஒரு புடவை வாங்கி கொடு, கல்யாண செலவை ஏத்துக்கோ, இல்ல கல்யாணத்துக்கு எலக்ட்ரிசிட்டி இருக்கும் அந்த செலவை ஏத்துக்கோ, இல்ல அன்னதான செலவை ஏத்துக்கோ, ஒருவேளை அன்னதான சாப்பாடு செலவை ஏத்துக்கோ. ஒரு வேளைக்கு வந்து 150 பேர் சாப்பிட்றான், 100 பேர் சாப்பிட்றான்னா ஒரு 100 × 200 காசு போட்டு கொடுத்துரு. இல்லை ஒரு 50 பேருக்கு சாப்பாடு போட முடியுமா? இந்தாங்க ஒரு 10,000 ரூபா வச்சுக்கோங்க, 15,000 வச்சுக்கோங்க, ஏதோ ஒரு செலவுக்கு வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அதுவும் நீங்க கல்யாணம் பண்ண புண்ணியத்தில் சேரும். அடுத்த பதிவுல அடுத்த கிருத்திகா நட்சத்திரம் 2ஆம் பாதம், 3ஆம் பாதம், 4ஆம் பாதம் பார்த்துட்டு, அப்புறம் ரோகிணி நட்சத்திரம் 4 பாதமும் ஒன்னா வந்துடும், அதை பார்த்துட்டு மிருகசீர்ஷ நட்சத்திரத்துல 1ஆம் பாதம் 2ஆம் பாதம் இதையும் நம்ம கவர் பண்ணுவோம். எப்ப நேரம் கிடைக்குதோ, ஒரு ராசி முடிச்சிருக்கேன், மேஷ ராசி முடிச்சிருக்கேன், எல்லா ராசியும் நான் கவர் பண்றதா உத்தேசம் பண்ணியிருக்கேன். அப்ப எனக்கு ஏதோ ஒரு டைம் தோணும், இல்லை எனக்கு ஏதாச்சும் ஒரு ஜாதகம் வந்திருக்கும், அந்த அமைப்பை வச்சுக்கிட்டு தான் நான் உங்களுக்கு நான் வந்து சொல்றேன், இதோட ஃபியூச்சர் எப்படி இருக்கு, இதோட பாஸ்ட் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத நான் உங்கள்கிட்ட பேச போறேன். யாருக்காய் வேணும்னா என்னைய தொடர்பு கொள்ளலாம். என்னோட நம்பரே வாட்ஸ்அப் நம்பர் சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். 9449235884. கிருஷ்ணாச்சாரியம் பேரு. தாம்பரம் ஈஸ்ட்ல மப்பேடுங்கிற இடத்துல சேலியூர் ரோடு, கேம்ப் ரோடுன்னு இருக்கு, அங்கேருந்து வெங்கம்பாக்கம் மெயின் ரோடு, அந்த ரோட்ல போனா மப்பேடு தாண்டி வெங்கம்பாக்கம் போற ரோட்ல என்னோட வீடு. ஒரு 700 மீட்டர்ஸ் தான். மப்பேடு பஸ் ஸ்டாண்ட்ல இறங்கினா நடந்தே வந்துடலாம் எங்க வீட்டுக்கு. நான் பெரும்பாலும் எங்க வீட்டுல நான் யாரையும் என்டர்டெயின் பண்றது கிடையாது. உங்க வீட்டுக்கே நான் வர தயார். நீங்க வந்து ஃபோன் பண்ணி என்கிட்ட அப்பாயின்மெண்ட் புக் பண்ணிட்டீங்கன்னாக்கா நான் உங்க வீட்டுக்கே வந்துடுவேன். எனக்கு ஆர்டினரி ஒயிட் போர்டு பஸ் என்ன சார்ஜோ, நான் ஒயிட் போர்டு பஸ்ல தான் டிராவல் பண்ணுவேன். எலக்ட்ரிக் ட்ரெயின் எங்கெங்கெல்லாம் இருக்கோ அது எலக்ட்ரிக் ட்ரெயின், அதில் ட்ராவல் பண்ணுவேன். அந்த காசு கொடுத்தா போகிறோம். எனக்கு ஜோதிடத்துக்கு நீங்கள் என்ன கொடுக்குறீங்களோ சரி, அதுக்கு ரேட்டெல்லாம் கிடையாது. யாருக்கு விருப்பம் இருக்கோ அவங்க தொடர்பு பண்ணலாம். அவசியம் இதை எல்லாரும் ஃபார்வர்ட் பண்ணுங்க. என்னோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தயவு செய்து. என்னோட சேனல் நேம் வந்து கிருஷ்ணாச்சார் @9636. ஹரே நமக. சர்வம் ஸ்ரீ கிருஷ்ணார்ப்பணமஸ்து.
NDDA chapter.